அனைவருக்கும் வணக்கம். நீங்க எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் இந்த வகுப்புல நம்ம உங்களுக்கு கட்டாயம் கொடுப்போம். அந்த நம்பிக்கை இருக்கு. இறைவனுடைய திருவருளால் கட்டாயம். என் பேச்சு கிளியரா இருக்கா? இருக்குங்க. கட்டாயம் சொல்லுங்க. கட்டாயம் கொடுப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு ஜாதகம் மட்டும் ஒரு ஒரு சின்ன இது உங்களுக்கு காட்டுற பாருங்க. பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியும் சார், தெரியும். இப்போ இந்த ரெண்டு ஜாதகம், இந்த ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கட்டத்தை மட்டும் பாருங்க. நான் வேற எதையும் எடுக்கல. இந்த ரெண்டு கட்டத்தை மட்டும் பாருங்க. இந்த கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இது ஆண் ஜாதகம், இது பெண் ஜாதகம். இது ஆண் ஜாதகம், இது பெண் ஜாதகம். புரியுதுங்களா? இந்த ஜாதகம் ஒரு நிமிஷம். தனுசு லக்னம். லக்னத்துக்கு 3ல சந்திரன் செவ்வாய், 4ல சுக்கிரன், 5ல சூரியன் புதன் கேது, 6ல குரு, 8ல சனி, ராகு 11ல இருக்கா. அந்த பொண்ணு என்ன லக்னம்? துலா லக்னம். அதுக்கடுத்து சனி விருச்சகத்தில் இருக்காரு, செவ்வாய் தனுசுல இருக்காரு, மகரத்துல சந்திரன் இருக்காரு, அதுக்கப்புறம் குரு கும்பத்தில் இருக்காரு, ராகு எங்க இருக்காரு? நேசத்தில். சூரியன் எங்க இருக்காரு? கடகத்தில் இருக்கு. சுக்கிரன் சிம்மத்தில் இருக்காரு. இந்த ஜாதகம், ரெண்டு ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி அல்ல. ஒரு ஏன் இதை காட்டுற அப்படின்னா, கணவன் மனைவிக்கு தான் பேசணும் இல்லை, தற்காலிகமா ஒரு லிவிங் டுகெதர் ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அப்போ இவங்க தாம்பத்தியத்தில் ஒன்று சேர்றாங்க. தாலி கட்டிக்கல, ஆனால் கணவன் மனைவி வாழக்கூடிய சூழ்நிலை வருது. இதை கொண்டு வந்த கிரகம் எதுனா, பாருங்க, கேது ராகு இணைவு. கேதுவும் ராகுவும் இணைவு. துலாத்துல கேது, இங்க ராகு. இங்க சிம்மத்துல கேது, இங்க ராகு இணைவு. ஜென்ம பந்தங்கள், ஏதோ ஒரு ஜென்மா தொடர்பு கொண்டு வந்து சேர்க்குது. ஏன்னா ஜென்ம பந்தங்களை குறிக்கிறது நம்முடைய பழைய கர்மாவை குறிக்கிறது ராகு கேது தான். இது நீங்க உள்ளுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. கரெக்டா ஆணினுடைய சூரியன் மீது பெண்ணினுடைய ராகு. கேது இருக்கலாம், தப்பு இல்லை. கேது ஞானத்தை தான் கொடுக்கும். ஆனா ராகு கடுமையான நோயை கொடுக்கும். கரெக்டா இந்த ராகு மேசத்துக்கு வருதுல, இப்ப மேசத்தை விட்டு மீனத்துக்கு வந்துட்டு இப்ப கும்பத்துக்கு வந்துட்டார். இந்த மேசத்துல இந்த ராகு வரும் பொழுது, அப்போ நான் எங்கிட்ட பாக்குறா, நான் சொல்றேன், ஜாக்கிரதை, கவனமா இருங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு பொருத்தமான பொண்ணு கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அவர் அந்த ஜாதகத்தை கூப்பிட்டு கேட்கிறார், வேண்டாம்னு சொல்றேன். ஆனா விதி விடல. மிகப்பெரிய நல்ல பொசிஷன் இருந்தவர். அந்த சூரியன் ராகு சந்திப்பு, கோச்சார ராகும் சூரியனை தொடுது, மிகப்பெரிய உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளாகிறாரு. ஏன்னா தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய இடம், தலையில பிரச்சனை கொடுக்குது. பிரச்சனை கொடுத்து மிகப்பெரிய பொருளாதார இழப்பு, தொழிலை கவனிக்க முடியாம மிகப்பெரிய பாதிப்புல கீழே வந்துட்டார். எவ்வளவு தலகுப்புறம் வரணும், அல்ல தலகுப்புறம் உடல்நிலையும் பாதிச்சு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள ஜாதகம். ஏன் காரணம்? என்ன காரணம்? அவரோட ஜாதகத்துல நடக்கிற திசை லக்னத்திற்கு புதன் திசை. புதன் 5ல் கேதோடு இருக்கார். பாதகாதி திசைன்னு சொல்லுவீங்க. பாதகாதி திசை நடக்குது, அதனால வந்துச்சு. பாதகாதி திசை தான். லக்னாதிபதி 6ல் இருக்கார், அதனால நோய் வந்துருச்சா? லக்னாதிபதி 6ல் இருந்தா துணிஞ்சு கடன் வாங்குவார். அவர் கடன் வாங்குற, அவருக்கு அவரே நோய் ஏற்படுத்திக்குவார். ஆமா, அதுக்கு விதி எப்படி வருது அப்படின்னா, இந்த ராகு காம்பினேஷன் வருது.
அப்ப இந்த ராகு காம்பினேஷன்ல மிகப்பெரிய பாதிப்பாகி ஆத்மபலம் சூரியன் உச்சத்தில் இருக்காரு, அத்தனை குறைஞ்சிருது. முகமே பாத்தீங்கன்னா அவரோட முகம் சுருண்டு போய் எப்படி அந்த முக தேச இதாகி என்ன சொல்றது, இந்த ஒரு இந்த இருக்கிறதுலே நோய் என்ன சொல்லுவோம், குஷ்ட நோய்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த நோய் வந்தவங்க முகம் எப்படி இருக்கும், அந்த நிலைமைக்கு முகம் போயிடுச்சு. காரணம் இந்த ராகு. என்னைக்குமே நம்ம குஷ்ட நோய்க்கு யாரும் சொல்லுவோம், ராகு தான் சொல்லுவோம். கேது ஞானம், கேதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். கேது சனி சேர்க்கைன்னா ஆன்மீகத்துக்குள் கூட்டிட்டு போகும், கேது சூரியன்னா ஆன்மீகத்துக்குள் கூட்டிட்டு போகும். அதுல சில கஷ்டங்கள் உண்டு, ஆனா அது நல்லதுல முடியும். ஆனா ராகு சூரியன் சந்திக்கும் பொழுது இந்த ஜாதருடைய பாக்கியம் அனைத்தும் பாதிச்சிருச்சு. ஏன்னா தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சூரியன் 5ல் உச்சம் பெற்றிருக்காரு, ஒரு பாக்கியாதிபதி கேதோட சேர்ந்து இருக்காரு, அதுவும் நல்ல ஞானமா இருக்கிறதுக்குள்ள போகக்கூடிய ஜாதகம். இந்த ராகு காம்பினேஷன் ஆன உடனே அந்த சூரியனுடைய பவர் அனைத்தும் போய் நெகட்டிவ் அடிச்சிருச்சு. அப்ப என்ன சொல்றது, இது திருமணம் இல்லை, ஒரு 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 திரைமறைவான வாழ்க்கை இருந்தும் கூட இந்த ராகு சூரியன் எப்படி பாதிச்சது யோசிச்சு பாருங்க. நான் அதைத்தான் தெளிவா சொல்றேன். மறைமுகமான வாழ்க்கையோ நேர்முகமான வாழ்க்கையோ இல்லறமோ எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொருத்தங்கள் சரியாக வர வேண்டும். பொருத்தம் இடறுச்சுன்னா எல்லாம் அடிச்சிரும். அதனாலதான் நம்முடைய மகான்கள் திருமண பொருத்தத்தை கொடுத்து, திருமணத்தின் மூலம் இணைவு அப்படிங்கிறத கொடுத்து, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கணும், நம்முடைய ஒருத்தனுக்கு ஒருத்தி இந்த ஒழுக்கம் இந்த இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு காரணம் இது. ஒரு தனி மனித வாழ்க்கை எந்த இடத்திலும் இடறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். அதெல்லாம் புரிஞ்சதுன்னா மேலை நாட்டு பண்பாடெல்லாம் இன்னைக்கு தூக்கி வீசிட்டு வந்துடுவாங்க. நம்முடைய கலாச்சாரம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறது தெரியும். யாரையும் கஷ்டப்படுத்திருக்கல நம்முடைய கலாச்சாரம். மனிதனை நெறிமுறைப்படுத்தி உயர்நிலைக்கு வாழ வைக்கிறது. அப்போ அந்த கணக்கு அந்த 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 உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் கொடுக்குது. என்னைக்குமே பாருங்க, என்னைக்கும் ஒரு ஒரு கணவன் மனைவி ஜாதகத்துல ஒருவருடைய சனி மீது ஒருவருடைய ராகு இருந்தாலோ, சூரியன் மீது ராகு இருந்தாலோ, இல்லது இந்த மாதிரி அமைப்பு வரும் பொழுது கோச்சாரத்தில் அந்த கிரகத்தின் மீது ராகு செல்லும் பொழுதோ, அதற்கு திரிகோணத்தில் ராகு செல்லும் பொழுதோ, ராகு திசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ நடந்தது அப்படின்னா கட்டாயம் பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். உயர்வுக்கு போன ஜாதகம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு மறுபடியும் தர்றேன். அப்போ திருமண பொருத்தம் மிக முக்கியமா கவனிக்கணும், சாதாரண விஷயம் அல்ல. அதை உங்களுக்கு தெளிவா கற்றுக் கொடுத்துருவோம். மீண்டும் வெள்ளிக்கிழமை பார்ப்போம் வகுப்பு முறையில. இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். கௌதம் சார் ஏற்கனவே தெரிந்த முகம், தேவி பழனிசாமி அவங்களும் தெரிந்த முகம், சிவகாமி அப்படிங்கிறத நம்ம கீழே ஒர்க் பண்றாங்க. நீங்க எதா இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய நீங்க அனுப்புற மெசேஜ் வந்து எல்லாமே உங்களுக்கு அவங்க பதில் வகுப்பு இருக்கா, அந்த வாரம் இருக்கா, எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. அவங்க நம்மகிட்ட ஒர்க் பண்றாங்க, அவங்களும் நம்முடைய ஸ்டூடெண்ட், அவங்க ஒர்க் பண்றாங்க. அடுத்தது ராமகிருஷ்ணன் சார், எங்கிருந்து வர்றீங்க, இந்த விவரம்? நமஸ்காரம் சார், சென்னையில இருக்கேன் சார். சென்னையில காட்டாங்குளத்துல எஸ்ஆர்எம் காலேஜ் ஆப்போசிட்ல புவனேஸ்வரி சேனல் பார்த்துட்டு இருக்கேன் சார். உங்களுடைய அந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறத நீங்க என்ன கத்துக்கணும்னு எதிர்பார்த்து இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? ஒன்றும் சார், நான் சமீபம் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து திருமண பொருத்தம் பார்க்க தெரியுமா இருந்தாலும் ஓரளவு சொல்லிட்டு இருக்கேன் சார். இருந்தாலும் என் மனசு வந்து சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு சரியா சொல்றமான அந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கு சார். நான் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 100% என்னால என் மனசு பூர்த்தி ஆகணும், அது கஷ்டம் தான் சார். முக்கால்வாசி ஜோசியர் இப்படித்தான் பேசிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. நான் சரியா தான் பேசுறேன் ஐயா, நான் பேசுறது சரியா தான் பேசுறேன், வடிவேல் கவனிவார அப்படிதான் இருக்கிறோம். ஏன்னா அது ஜோதிடம் மிக உயர்ந்த கலை ஆச்சுங்களா, மிக உயர்ந்த கலை. அதனால அதுல நம்ம சரியா முத்தெடுத்துட்டோமா அப்படிங்கிற சந்தேகம் எவ்வளவு பெரிய குருமார்களுக்கு உண்டு. ஆனாலும் நம்ம ஓரளவுக்கு சரியா எடுத்துட்டோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இந்த வகுப்பு உங்களுக்கு பெரிதும் பயன்படும். அது மட்டும் இல்ல, இந்த வகுப்போட சேர்த்து திருமண பொருத்தத்துக்கு பிரசன்ன எப்படி பாக்குறது, நீங்க எடுத்த முடிவு சரியா அப்படிங்கிறதுக்கு பிரசன்னம் உங்களுக்கு எப்படி வரணுங்கிறது சொல்லி கொடுத்துருவோம். அந்த பிரசன்னத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க, இலவச வகுப்பாக சொல்லி கொடுத்தோம். புரியுதுங்களா? நீங்க சரியா எடுத்திருக்கிறீங்க, சரியான முடிவு எடுத்திருக்கிறீங்க, திருமண பொருத்தம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது கடைசி நிறைவுல பிரசன்னத்தோட உங்களுக்கு கொடுத்துருவோம்.
கட்டாயம் இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்களுடைய சந்தேகங்களை போக்கி நம்ம ஸ்டடியா கரெக்டா சொல்றோம், நம்ம பேசுறது சரிதான், நம்ம சொல்ற அமைப்பு கரெக்டுதான். இந்த சொல்லுவாங்க, இவர் கொண்டு போனா எல்லா ஜாதகத்தையும் வேணான்றாரு சார் அப்படிம்பாங்க. பயப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் அப்படித்தான் நமக்கு பேர் வரும் ஆச்சுங்களா. ஆனா நீங்க ஒரு 10 ஜோடிகள் நல்லா வாழ்ந்து இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. அங்க பார்த்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதுதான் நமக்கு வேணும் சார். ஜாதகம் பார்க்கறது தப்பு வந்துட்டா நமக்கு கிளைண்ட் வரமாட்டாங்க. ஆனா பொருத்தமாகிறது தப்பு வந்துட்டா அந்த பாவத்துக்கு நம்ம ஆளாகும். தப்பு வரக்கூடாது, நம்மகிட்ட வந்து தப்பு வரக்கூடாது. அது அவங்க விதி இருந்தா அது வேற பக்கம் போய் எப்படி என்னமோ பண்றாங்க. நம்மகிட்ட வந்து நம்ம தப்பு வரக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ் தெளிவா இருக்கும் சார். மாதவன் சார், சுப்பிரமணிய ஐயா வந்து எங்களோட பயணம் பண்றாங்க. அதான் ஐயா பற்றி என்ன சொல்லுங்க, நீங்க சொல்ல தேவையில்லை. ஐயா திருநெல்வேலிக்கு சேர்ந்தவங்க ஆச்சுங்களா. ஹலோ, நான் கிளாஸ்ல இருக்கிறேங்க, அப்புறம் கூப்பிடுறேங்க. ஐயா வந்து நம்மளோட பயணம் செய்யறவங்க. மற்ற புதுசா வந்ததும் அறிவுப்படுத்திக்கலாம், மறுபடியும் நம்ம பழைய மாணவர்களும் அறிவுப்படுத்திக்கலாம். மாதவன் சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நான் தருமபுரியிலிருந்து இந்த பயிற்சியில் சேர்ந்திருக்கேன். சரிங்க. நான் இப்போ கடந்த ஓராண்டுகளாக ஜோதிடத்தை படிச்சுட்டு வரேன். அந்த வகையில் தங்களுடைய ஸ்டார் அகாடமி சென்னை வகுப்பு வழியாக தாங்கள் நடத்திய திருமணம் குறித்த பயிற்சியில் கலந்து கொண்டேன். பிடித்தம் இருந்ததால் தற்போதைய பயிற்சியில் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சேர்ந்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். உறுதியாக உங்களுடைய சந்தேகத்திற்கான அனைத்து நிவர்த்தியும் இதுல வந்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த வகுப்பு வந்து நம்ம தொடர வகுப்பா, இது எவ்வளவு வாரத்துல முடியும்னு கேட்டாங்க, எவ்வளவு காலத்துல முடியும். பழைய மாணவர் சுப்பிரமணிய கேட்டாங்க, ஐயா எத்தனை வகுப்பு எடுத்தோம் நம்ம அடிப்படையே சார்? கிட்டத்தட்ட அது வந்து 89 90 வகுப்பு ஆயிடுச்சு சார். 90 வகுப்பு. இது 25 வகுப்புல முடிக்கலாம் இருக்கிறோம். ஆனா எவ்வளவு வகுப்பு ஆகும்னு தெரியல. இதுல நீங்க திருமண பொருத்தத்தை மட்டுமல்ல, அத மூர்த்தம் எப்படி எடுக்கிறது, மூர்த்தத்துக்கு தனியா கிடையாது, இதுலயே எல்லாம் மூர்த்தம் எப்படி எடுக்கிறது, சாந்தி மூர்த்தத்துக்கு எப்படி நாள் குறிக்கிறது, எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துடும். மூர்த்தத்தால திருமண பொருத்தத்தை எவ்வளவு, அதாவது இருக்கிற மைனஸை எவ்வளவு குறைக்கலாம். ஒரு நல்ல மூர்த்தம் அமைச்சு கொடுத்துட்டா அதுல கொஞ்சம் கம்மி இருந்தாலும் குறைவு இருந்தாலும் அந்த குறைவை அதை எப்படி நிறைவு பண்ணி இதுல கொண்டு வரது, எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துடும். ஏன்னா அத்தை உள்ள மாம்பையனா இருப்பாங்க, இல்ல தெரிஞ்ச இடமா இருப்பாங்க, நண்பர்கள் வீட்டு பொண்ணா இருக்கும். பொருத்தத்துல ஒரு 10% பத்தாம இருக்கும். இந்த 10% எப்படி சரி பண்றது, அதுக்கு எப்படி மூர்த்தம் அமைக்கணும் அவங்க கேட்பாங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லையான்னு கேட்பாங்க. பரிகாரம் கிடையாது, ஆனா திருமணம் வைக்கிற மூர்த்தத்தால சரிப்படுத்த முடியும், அதை பிளஸ் பண்ண முடியும். அந்த மூர்த்தத்தை எப்படி கொண்டு வரது, அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். கவலைப்படாதீங்க, கட்டாயம் நம்பிக்கையோடு இருங்க. உங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய பொறுப்பு பாண்டி குடும்பநாதர் வெங்கடேஸ்வருடைய பொறுப்பு. அவருடைய என்ன சொல்றது, ஊழியரா இருந்து அடியேன்களுடைய பொறுப்பு. கட்டாயம். நன்றிங்க, நன்றி. அருணாச்சல சிவம் சார். வாழ்த்துக்கள். நமஸ்காரம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. ஐயா நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. சித்தி விநாயகர் கோவில் வந்து அர்ச்சகரா இருக்கு. ஜாதகம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே பொருத்தங்கள் தான் வந்துட்டே இருக்கு. அது வர வர ஒரு நாளும் ஒரு பயம், தேடல் அதிகமா இருந்தது. நம்ம பாக்குறது சரியா, அதுல வந்து நமக்கு வரக்கூடிய ஜாதகத்தை பொருத்தம் தான் வந்துட்டு இருக்கு, அதை சரியா பண்ணணும் அப்படின்னு தேடல் இருக்கும்போது தான் ஸ்டார் அகாடமியில உங்க இது பார்த்தேன். சைவ சித்தாந்தம் மூலமா நம்ம எப்படி வந்து அதை கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப புரியுற மாதிரி இருந்தது. இந்த வகுப்புல வந்து நம்ம பயணிப்போம் அப்படின்னு ஒரு கட்டாயம் சார். உங்களுக்கு அது பெரிதும் உதவியாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், சைவ சித்தாந்தத்தை கலக்கும் பொழுது இதுலயே உங்களுக்கு கால்வாசி ஜோதிடமும் படிச்ச மாதிரி இருக்கும். ஜோதிட பலன் எப்படி இருக்கிறதும் உங்களுக்கு இதுல தெரிஞ்சிடும் உறுதியா. ஏன்னா திருமண பொருத்தத்தை பார்க்கும்பொழுதே கிரக இணைவு இதுல கொண்டு வந்துருவோம். கிரக இணைவு என்ன செய்யும், ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கார், பெண் ஜாதகத்துல செவ்வாய் இருக்கார், சுக்கிரனும் செவ்வாய் இணையுது அப்படின்னா அங்க இல்வாழ்க்கை எப்படி அமையும் நல்லா பாருங்க. சுக்கிரன் செவ்வாய் யாருக்கு இணைதோ அந்த ஜாதகத்துல உடம்பு திரகாத்தியமா இருக்கும், கட்டுக்கோப்பா இருக்கும், உடம்பு கட்டுமஸ்தா இருக்கும். இதேதான் யாரு சுக்கிரனோடு, ஆணினுடைய சுக்கிரனோடு பெண்ணின் செவ்வாய் இணைகிறதோ அந்த பெண்ணோடு நீங்கள் இல்லற பந்தத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய உடம்பு அப்படி மாறும்.
சுப்பிரமணிய சார் உறுதியாக மாறும். சிறப்பு சார். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா ஆணுக்குள் இருந்து வருவது பெண்மை, பெண்ணுக்குள் இருந்து வருவது ஆண்மை. அந்த பெண்ணுக்குள் இருந்து வரக்கூடிய ஆண்மை என்ற சுரோனிதம் உங்களுடைய உடம்பை தேசத்தை கொடுத்து வலுப்படுத்தும். சத்தியம் சார். நான் அது உதாரணத்தோடு சொல்ல முடியும். இந்த தனிப்பட்ட கிரக இணைவு இல்லாத ஒரு பிறக்கும் போது அமைப்பு இல்லாட்டி கூட இந்த ஜாதக இணைவில் அந்த வலுவை கொடுக்க முடியும். யாரோட லக்னத்துல குரு நிக்குதோ அந்த ஜாதக கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு முகப்பொழிவை நல்ல தேசத்தை நல்ல சிந்தனைகளை அந்த நபரோடு இவர்கள் திருமண பந்தத்தில் இணையும் பொழுது கட்டாய மாற்றத்தை கொடுக்கும். இதுதான் திருமண பொருத்தம். அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். இவங்க என்ன இல்லையோ அது அங்கிருந்து கடன் வாங்கி அதை வாங்க வைக்க முடியும். அதுக்குதான் கடவுள் மிகப்பெரிய கருணையாக இன்னாருக்கு தான் மகனா பிறப்புங்கிறது நம்ம கையில் இல்லை. இருக்கா சார்? இன்னார் தாய் இதை நம்ம எடுத்துக்க முடியாது. படைக்கிறது தான் பிறந்தாகணும். ஆனால் இவளை என் மனைவியாக, இவரை என் கணவனாக, இவரை என் வாழ்க்கை துணையாக, இவரை என் பந்தமாக, காதலனாக தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை நம்மால் நிர்ணயிக்க முடியும். அதுக்கு தான் இந்த பொருத்தத்தை கொடுத்திருக்காரு கடவுள். அவனுடைய கருணை இதெல்லாம் கிடைச்சது. வேத சாஸ்திரம் கொடுத்திருக்கார். அந்த சாஸ்திரங்கள் அடிப்படையில் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகத்தால் கட்டாயம் கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகன் பிறந்த காலத்திலிருந்து நல்ல தர்ம செயல்களை, தர்ம சிந்தனைகளை, தர்ம செயல்களை எவ்வளவு பண்ணிக்கங்க செய்து வந்தானோ அவனுக்கு கட்டாயம் இறைவன் இடையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பான். அந்த மாற்றத்துக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். அடுத்தது பாலராஜ் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். திருச்சி தூரகுறிச்சிலிருந்து பேசுறீங்க. சொல்லுங்க சார். உங்களுடைய வகுப்பு வந்து ஏற்கனவே கேட்டிருக்கேன். உங்களோட ஏற்கனவே நான் பயணிச்சிருக்கேங்க. ஒரு நீண்ட நாள் கனவு உங்களோட பயணிக்கணும்ட்டு. அதனால இன்னைக்கு வந்து பயணிச்சாச்சு. இந்த சொன்ன கிரக இணைவு சுக்கிரன் ராகு, சுக்கிரன் செவ்வாய், இதே மாதிரி சூரியன் சுக்கிரன், சூரியன் செவ்வாய், இந்த கிரக இணைவு இந்த ஜாதகத்தில் இருந்தா என்ன வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும் ஆணித்தரமா சொல்லுங்க. மிக நன்றி. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெளிவான விளக்கம். இது மட்டும் இல்ல, பாருங்க நான் ஒரு கேள்வி போட்டிருக்கேன் பாருங்க. கிட்டத்தட்ட இதுவரையிலும் ஒரு 50 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 50 கொஸ்டினுக்கு உண்டான விடை நீங்க திருமண பொருத்த முடிக்கல் கிடைக்கும். இது இல்லாம இன்னொரு 30 கொஸ்டின் இருக்கு. மொத்தம் 86 கொஸ்டினுக்கும் 86 கேள்வி திருமண பொருத்த ரீதியான கேள்விகள். 86 கேள்விகளுக்கும் விடை இதுக்குள்ள இருக்கு. 86 கேள்விகளுக்கும் விடை இருக்கு சார். அதே மாதிரி சில ஜாதகங்கள் வந்து திருமணத்துக்கு முன் உயர்வு எப்படி, திருமணத்திற்கு பின் வாழ்க்கையில வந்து எப்படி விழுகிறாங்க, அந்த விளக்கமும் சூப்பர், அருமை, கிடைக்கும் சார். ரொம்ப அருமை. அதாவது திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, எதை நோக்கி பயணிக்க போகுது. திருமணத்துக்கு முன்னாடி மைனஸா இருந்தவர் பிளஸ் ஆக போறாராம், இல்ல திருமணத்துக்கு அப்புறம் இவர் மைனஸ் நோக்கி தான் ஒரு ஜாதகம் இருக்கு. அப்ப அதுக்கு எப்படி ஜாதகம் பொருத்தணும்? அவங்க என்ன கேட்பாங்க? எல்லாருமே நான் நல்லா இருக்கணும் தான் கேட்பாங்க. யாருமே எனக்கு பேசணும் நம்ம சொல்றோம் சார் உங்களுக்கு 7ஆம் இடம் கெட்டு இருக்கு, திருமண வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னா சார் எப்படியாவது பரிகாரம் சொல்லுங்க சார். பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு வகையில் ஹோமம், இறை வழிபாடு, இது ஒரு வகை பரிகாரம். கட்டாயம் அது நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். அது இறைவனுடைய திருவருளும். வேத சாஸ்திரத்தில் இல்லாதே கிடையாது. வேதங்கள் அப்படிங்கிறது அது மன்ற ஒளி அச்சரங்கள் வந்து நம்மை சரிப்படுத்தும். ஆனா அதை சரிப்படுத்தி ஒரு விஷயத்தை கொடுத்துரும். அதை வச்சு பழக்கணும்ல, அதை வச்சு பழக்கிறதுக்கு ஒரு பலம் என்ன, அந்த பலத்தை எப்படி ஜாதகத்தை இணைப்பது, எப்படி கொடுக்கணும், எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஓகே சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். இறைவனுடைய அனுகிரகத்திலையும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்திலையும் சிறப்பாக நடக்கணும். சிறப்பான வாழ்த்துக்கள். கட்டாயம் கொடுமுடி சித்தர் வந்து நல்லபடியா அருள் செய்யணும் சார். ஓகே, எல்லாம் இறைவன் கட்டாயம் தொடர்பு இருப்பாங்களா. தேவி பழனிசாமி, தேவி பழனிசாமி சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நம்ம பொண்ணுதான் இருந்தாலும் சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? தங்கம் அண்ணா சொல்லுங்கண்ணா. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? திருமண பொருத்தத்தில் என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அண்ணா அதாவது எல்லா பக்கம் படிச்சிருப்போம், அது வேற. ஆனா தெளிவான ஒரு சரியான ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தணுங்கண்ணா. என்னோட கணிப்பு அதுதாங்கண்ணா. வெரி குட். சும்மா பொருத்தம் மட்டும் பார்த்து நம்ம பொருத்தம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால சரி, நீங்க அடிக்கடி இதை பத்தி நிறைய சொல்லுவீங்க.
அப்ப வெளியிலயே அவ்வளவு சொல்றப்ப கிளாஸுக்குள்ள இன்னும் நிறைய விஷயம் இருக்கும் அப்படிங்கறதுனால நான் நிறைய கத்துக்கணும்னு வந்துக்கிறேங்கண்ணா. கட்டாயம் கட்டாயம் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதுல இருக்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். திருமண பொருத்தம் அப்படிங்கிறது இப்போ சொன்ன மாதிரி 10 பொருத்தம். இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு பந்தக்கால். அந்த ஒரு பந்தக்காலில் மட்டும் நம்ம நட்டு நிறுத்த முடியாது. அந்த ஒரு பந்தக்கால் அத்தனையும் தாங்காது. அது இல்லாம நம்முடைய 12 பாவகங்கள் இருக்கு. இந்த 12 பாவகங்களும் ஒருவருடைய பாவகங்கள் இன்னொருடைய ஜாதகத்துல என்னமா இருக்கு. 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்கள்ல இவருக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் இருக்கு, பாதகம் செய்யக்கூடிய கிரகம் இருக்கு, மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இருக்கு, ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இருக்கு, ஒரு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. இது அனைத்தும் அந்த ஜாதகத்துல என்னவாயிருக்கு. இவர் அந்த ஜாதகத்தோட சேரும்போது யோகம் பிளஸ் ஆகுதா, இல்ல யோகம் பிளஸ் ஆகாட்டி பரவாயில்ல, யோகம் குறையாம இருக்கா, இல்ல இவருக்கு இருக்கிற யோகம் அந்த ஜாதகம் அமைக்கிருக்கா, யோகமே கிடைக்காதா, இல்ல இவருக்கு இவருடைய ஜாதகத்துல ஒரு மாரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தை அந்த ஜாதகம் யோகமா மாத்தி கொடுக்குதா. உண்மைங்க, சத்தியமா உண்மை. அதாவது ஒரு 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 ஒருவருடைய ஆயுள் பலமே குறைஞ்சிருந்தா கூட வாழ்க்கை துணையுடைய ஜாதகம் ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தும், சமசகிதமாக பகிர்ந்து கொள்ளும். வாழ்க்கை துணையுடைய ஜாதகம் நமக்கு ஆயுளை விருத்தி பண்ணும். அது மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, விருத்தி பண்ணும். ஒரு நமக்கு ஒரு மாரகத்தை செய்யக்கூடிய கிரகத்தை கூட அந்த மாரகத்தன்மையை மாற்றி அதை யோகமாக மாற்றி கொடுக்கும். நான் ஒரு கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். சுப்பிரமணியன் சார் கேட்டாங்க, சார் எப்படி சார் இவருக்கு இப்படி இருக்கே, இவர் இந்த மாதிரி கடினத்தை அடைஞ்சிருக்கோம்னே பார்த்தா இவருக்கு நல்லா இருக்கக்கூடாது சார் அப்படின்னு சார் சொல்லும் போது, சார் மனைவி ஜாதகம் பாருங்க அப்படின்னு கொடுத்தோம். மனைவி ஜாதகம் அதை மாத்தி கொடுத்துருச்சு. அதை உள்வாங்கி அந்த கிரகத்துடைய தன்மை மாத்தி கொடுத்துருச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குது. ஒரு அவயோகத்தை செய்யக்கூடிய கிரகம் ஒருவருக்கு யோகத்தை கொடுக்குதுன்னா அது என்ன நடக்குது அப்படின்னா, இதுதாங்க சுக்லசுரனுடைய இணைவு. ஆன்டிபயாட்டிக்னு சொல்றோம் அல்லவா, ஒரு ஆன்டிபயாட்டிக் அந்த ஜாதகம் கொடுக்குது, அந்த கிரகத்தினுடைய வன்மையை மென்மையாக மாற்றி கொடுக்குது, மென்மையா மாற்றி கொடுக்குது. ஒரு அவசர முடிவு, ஒரு கோபத்துல இவன் இன்னைக்கு எதிரி வந்துட்டான், இவனை ஒரு பக்கத்து வீட்டுக்கார கூட சண்டை போட்டு தள்ளிடுற அப்படின்னு அறுவாள் எடுக்கிறான். மனைவி கட்டி பிடிச்சுக்கிறான். நான் இருக்கேன் கொஞ்சம் பொறுமையா இருந்தாசா, ஏற்கனவே நீ பொங்குனது போது கம்முன்னு பொறுமையா இருந்தாசா, ஏற்கனவே பொங்க வச்சுட்டே, கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சாந்தப்படுத்துறான். அப்படியே சாந்தமாயிருவான். அந்த ஒரு நிமிஷத்துல தான் இவன் கொலை செய்யறதோ, இல்ல ஒரு நிமிஷத்துல தான் இவன் தப்பான முடிவுக்கு போறதோ, அந்த ஒரு நிமிஷத்தை அவள் நம் மேல காட்டக்கூடிய அன்பு மாத்துது. இதே மாத்தும் எப்படி தெரியுமா, எதுக்கு லாய்க்கு நாமல என்ன, அவன் சண்டைக்கு வந்தானா இது அப்படியே ஒதுங்கி பூனையான போகுது. என்னால ஒரு ஆம்பளையா இருந்தா வீசி இருக்க வேண்டாம், இதை கட்டி நான் என்ன ஆகி ஏற்கனவே தூண்டி விடுது பிரச்சனை. ஒரு உதாரணம் வாங்கு. அப்போ நம்ம எல்லாமே ஒரு பிரச்சனையில சிக்கிறது ஒரு நொடி பொழுதுதான். அந்த நொடி பொழுது நம்ம முடிவெடுக்கக்கூடிய நிலை மாறிச்சுன்னா எல்லாம் மாட்டிடும். அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி. கௌதம் சார் இருந்தா இல்லையா, அந்த நொடி பொழுதில் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நல்ல யோசனையை சொல்லக்கூடிய அமைஞ்சிட்டா எப்படி இருக்கும். அது உங்களுக்கு தேன் கலந்து சொல்ற மாதிரி, ஐயோ இதை செஞ்சு அப்படின்னு சொல்லாத, அப்படியே என்ன சொல்றது, ஒரு 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 பலாப்பழ ரசத்துல தேனை தொடவி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும். அந்த ஒரு நொடி பொழுது நீங்க முடிவை மாத்தினா அது எப்படி இருக்கும். அருணாச்சல சிவன் சார் எப்படி இருக்கும், வெற்றியை கொடுக்குமா கொடுக்காதா. சிறப்பா இருக்கும் சார். அப்போ உங்களுக்கு எங்க பிரேக் போடணும், உங்களோட ஜாதகத்துல உங்க அவயோகத்தை செய்யக்கூடிய கிரகத்தை எங்க கட்டுப்படுத்தணும், அவங்க ஜாதக கிரகம் எப்படி இருக்கு, இதையெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு திருமண பொருத்த வகுப்பு உங்களுக்கு கொடுக்கும், கட்டாயம் கொடுக்கும். புரியுதுங்களா. எல்லாருமே வந்துட்டீங்களா. நூறு சார் பேச முடியுமா, ஒர்க் இருக்கிறீங்களா. சுப்பிரமணியம் சார் உங்களுடைய எதிர்பார்ப்பு சொல்லுங்க சார். விட்டு விட்டு மாட்டுக்கு அடிமை. வீடியோ ஆஃப் பண்ணுங்க சார், எங்களது திருநெல்வேலி மாவட்டமே உங்களது பாட்டுக்கு அடிமை.
சிவசிவா. உங்களது பேச்சுக்கு அடிமை. அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார், எல்லாம் சாமி தான், எல்லாம் குருநாதர் தான் சேரும். நீ- நீங்க என்ன கூறினாலும் நாங்க செவிசாய்ந்து கேட்டு நன்றாக முன்னேறுவோம் சார். கட்டாயம் சார், கட்டாயம் சார். இங்க பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு சார்ட்டா போட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் ஒரு காட்டுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இங்க பாருங்க, இது எல்லாமே இப்படி சார்ட்டா வந்துடும். சார்ட் தெரியுதா? தெரியும் சார், தெரியும் சார், தெரியும் சார். தெரியுதா? இது எல்லாமே சூப்பர் சார், இது சூப்பர். எல்லாமே இப்படி சார்ட்டா வந்துடும். ஒவ்வொரு உதாரணம் ஜாதகம் கொடுத்து இது எப்படி பொருத்தத்தை சேர்க்கிறோம், எப்படி பொருத்தத்தை இணைக்கிறோம், இது எல்லாமே உங்களுக்கு சார்ட்டா வந்துடும். இதை தான் ஐயா பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எந்த உடல் எதோட இணையுது, எப்படி இணை, இது எல்லாமே உங்களுடைய விளக்கத்துக்கு அத்தனையும் உங்களுக்கு வந்துடும். ஆச்சுங்களா? அதாவது இது மட்டுமல்ல, நந்தை பெருமான் எழுதக்கூடிய, நந்தை பெருமானால் எழுதப்பட்ட காமசூத்ரா நூலையும் இதோட இணைச்சிருக்கோம். அது உங்களுக்கு என்ன சொல்லுனா, ஒன்றும் கூச்சப்பட்டு இருக்குல்ல, இல்லற பாக்கியத்தில் தாம்பத்தியம் ஒரு மறுக்க முடியாத முக்கியமான விஷயம். அதுல என்ன செய்யுதுன்னா, நம்மை நாம் இழந்து நாம் அவளாகவும் அவள் அவராகவும் மாறுகின்ற தன்மை. அங்கதான் வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்குது. இந்த ஆணுக்குள் பெண்மை, பெண்ணுக்குள் ஆண்மை நடக்கிறது. அது உங்களுக்கு கிளாஸ் போக போக புரியும். புரியுதுங்களா? அப்போ அதுல உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்துல அவயோகத்தை செய்யக்கூடிய கிரகம், யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அங்க எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஒன்னும் கட்டாயம் கிடைக்கும், உங்களுக்கு தேவையான கிடைக்கும். பாலசுப்ரமணியம் சார். ஐயா, மதுரையிலிருந்து பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் ஐயா. என்னுடைய நான் உங்களோட எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷனில் நீங்கள் ஒரு 10 நாள் 10 வாரங்கள் பேசுனீங்க திருமண பொருத்தத்தை பற்றி. திருமண பந்தங்களினுடைய விளக்கம் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுலேருந்து உங்களோடய தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வர்றேன் ஐயா. கட்டாயம் சார். உங்கள் வகுப்பு ஒன்றொன்றும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும், 1 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு குறை தான் ஐயா. அதை கொஞ்சம் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணி இன்னும் கொஞ்சம் வகுப்புகளை அதிகம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்க. கட்டாயம் சார், கட்டாயம் சார். அதான் சார் 2 செக்ஷன் எடுக்கிறோம். பார்ப்போங்க, அதை எச்சப்படுத்துக்கு பார்ப்போம். அந்த இடைவேளை 10 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் இடைவேளை இல்லாமல் நம்ம ஜூம் வேற இது வாங்கி பண்ணுவோம். அது நீங்கள் எப்படி சொல்றீங்களோ அப்படி பண்ணுவோம் சார். முதல்ல நம்ம ஆரம்ப கிளாஸ் வந்து நார்மல் கிளாஸ், இப்போ நம்ம எடுத்த கிளாஸ் நீங்கள் இருந்தீங்க ஐயா, அப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்தோம், 2.5 மணி நேரம் எடுத்தோம் ஒரு நாள் வகுப்பு. அது ஐயா சுப்பிரமணியாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுல உண்மை சார், குறிப்பிட்ட லெவலுக்கு மேல உள்வாங்க முடியாது, நம்முடைய புத்தி உள்வாங்காது. அதுக்காகத்தான் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஒரு கிளாஸ் அப்படின்னா 40 நிமிஷம் 40 நிமிஷம் கொடுக்குறோம். இல்லையா, இடைவேளை பற்றி நான் ஒன்றும் சொல்லலையா. இடைவேளை இருக்கிறது அவசியம்தான்யா. ஆனால் ஒரு வாரத்துக்கு 1 கிளாஸ் 2 கிளாஸுங்கும் போது கண்டினியூட்டி அவ்வளோவா இருக்க மாட்டேங்குது. அதை அதை நம்ம கொஞ்சம் எச்சு அதிகம் பண்ணலாம், பண்ணுவீங்க. எச்சு பண்ணலாம் சார், கட்டாயம் எச்சு பண்ணலாம். அதாவது என்ன பண்ணலான்ட்டா, ஒரு வாரத்துக்கு 2 கிளாஸ் கொடுக்க முயற்சி பண்ணுவோம். கட்டாயம் முயற்சி பண்ணுவோம். ஒரு வாரத்துக்கு 1 கிளாஸ் வந்து இதா பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? வகுப்பு பண்ணுவோம். அந்த ஒரு வகுப்பினுடைய கேள்வி பதிலாக ஒரு வகுப்பு கொடுப்போம். அதை நான் முயற்சி பண்றேன். சிறப்புங்க, சிறப்பு. ஒரு கிளாஸ் வந்து இந்த திருமண பொறுத்த கிளாஸ், அந்த கிளாஸினுடைய கேள்வி பதில் ஏதோ ஒரு நாள் நைட்டு, அது ஒரு செக்ஷன் மட்டும் வைப்போம், ஒரு 40 நிமிஷம் மட்டும் வைப்போம். அப்போ வாரத்துக்கு 2 வகுப்பு ஆயிருதா? இப்போ இது வந்து ஐயா கேட்டதுக்காக அதுக்கு நீங்க ஃபீஸ் கட்டவே வேண்டாம், அது இலவசமா கொடுக்கும். அப்போ இதுல நாள் அதில் நாள் ஐயா கேட்டதுனால 8 கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். சுப்பிரமணியம் சார் ஓகேவா? சார் 8க்கு சார், சார் 8க்கு சிவா வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. சார் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை கிளாஸ் எடுக்கிறீங்க, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கிளாஸ் எடுக்கிறீங்க. இந்த 2 கிளாஸுக்கும் ஒரு கிளாஸ் வந்து கேள்வி பதிலா கொடுங்க சார். அப்பதான் கொஞ்சம் புரிஞ்சு நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கிளாஸ்னா உங்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கும்ல சார். இல்ல சார், மொத்தம் வந்து என்னன்னா, ஒரு கிளாஸ் வந்து இப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிளாஸ் வந்து ஜோதிட கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதை வந்து என்ன சொல்றது, மறாவது வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு 40 நிமிஷம் மட்டும், திங்கக்கிழமையில செவ்வாய்க்கிழமையும் 40 நிமிஷம் மட்டும் கேள்வி, அந்த கிளாஸ்ல கேள்வி.
இல்ல சார், அதுக்கு பதிலா நீங்க 2 கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் கேள்வி பதில் போட்டா கொஞ்சம் நமக்கு கேட்கறதுக்கு அதிகமா சான்ஸ் கிடைக்கும்னு ஒரு அபிப்பிராயம் சார். வேற ஒண்ணும் இல்ல. யோசிக்கிறேன் அப்படி யோசிப்போம். அப்ப சரி பார்த்தா சார். 2 கிளாஸ் 2 வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு இடையில வந்து ஒரு கிளாஸ் ஆ ஏன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சார். கட்டாயம். கேள்வி பதில் கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடையாது. அது வந்து ஃப்ரீ கிளாஸாக கொடுக்கும். நன்றி சார், நன்றி சார், நன்றி. அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் நீங்க கொடுக்கலாங்க. புரியுதுங்களா? எல்லாருமே உங்க அபிப்பிராயத்தை வந்து வாட்ஸ்அப்லயே சொல்லுங்க. நாம இப்போ ட்ரை பண்ணுவோம். ஐயா சொன்ன மாதிரி 2 கிளாஸ் கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் வந்து அதை அந்த கேள்வி பதிலாக கொடுப்போம். அதுல உங்களுக்கு எவ்வளவு திருப்தி ஆகுதுன்னு பாருங்க. அதுல திருப்தி கிடைச்சதுன்னா ஓகே. திருப்தி கிடைக்கல சார், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி என்னுடைய இந்த குரு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து ஏன்னா இது நான் என்ன சொல்றது, இறைவன் ஐயாவுக்கு தெரியும், பழைய மாணவர்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உங்களுக்கு ஆடித்தான் சொல்லிக் கொடுக்கணும்னா நான் ஆட்டம் போட்டு சொல்லிக் கொடுக்க தயார். பாடித்தான் சொல்லிக் கொடுக்கணும்னா பாட்டு பாடித்தான் சொல்லிக் கொடுக்க தயார். புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெளிவா புரியணும், நீங்க பயன்பெறணும். அதுதான் என்னுடைய நோக்கம். புரியுதுங்களா? நல்லதுங்க, நல்லதுங்க. கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். நோ சார், இது மட்டும் இல்ல, இப்ப பழைய கிளாஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஆய்வு வகுப்பு தொடர்ந்து வரும். இன்னும் 4 கிளாஸ் இருக்கு பழைய வகுப்புல, அடிப்படை கிளாஸ்ல. அது இன்னும் 4 கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அடுத்த மாசம். பழைய மாணவர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நான் அடுத்த வாரத்துலேருந்து கொடுத்துட்றேன். இப்போ நவராத்திரினால கோயில்ல 10 நாள் வேலை, அதனால எதுவுமே கொடுக்க முடியல. அது கொடுத்துறேன். வேற யாருக்காவது என்ன சந்தேகம் இருக்கா? மாசத்துல 5ஆம் தேதி சொல்றோம். ஒருத்தருக்கு வந்து சேலரி வரும், லேட்டா வரும், அதை பத்தி இல்லை. நீங்க ஒண்ணும் இல்லை, அப்படி இருந்தா ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் லேட்டாகும், 10 நாள் லேட்டாகும் போடுங்க, அவ்வளவுதான். மாசம் அந்த ஃபீஸ் கட்டாயம் நம்ம கட்டிடுறோம். அந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நீங்க தகவல் மட்டும் கொடுங்க. அது குரூப்ல போட வேண்டாம், தனிப்பட்ட நம்பர் கொடுங்க. என்னுடைய 182 தனிப்பட்ட நம்பருக்கும் அது கொடுங்க. அவங்க சிவகாமி அவங்க நம்பரும் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், என்னோட ஃபீஸ் லேட் ஆகுங்க அப்படின்ட்டு. ஃபீஸ் பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம். கட்டாயம் உங்களுடைய அனுசரித்து தான் நாங்கள் போவோம். வந்து உங்களுக்கு அது என்னடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. அப்படி நம்ம ஒருபோதும் நடந்துட்டது இல்லை. பணத்துக்காக நான் அந்த கிளாஸ் எடுக்கிறோம், பணத்தினுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய நோக்கம் நீங்க வந்து திருமண பத்திரத்துல அடுத்த கட்டத்தை, திருமண பத்திரம் யாருக்கு படிச்சோம் அப்படின்னு, திருமண பத்திரம் ஒரு பக்காவா நீங்க இருக்கணும். அதனால நல்ல இணைவுகள், திருமண இணைவுகள் சேரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் இதனுடைய நோக்கம். புரியுதுங்களா சார்? சார் அருணாச்சல ஐயா புரியுதுங்களா? புரியுதுங்க. சிறப்பு ஐயா. சிறப்பு. இந்த திருமண பொருத்தத்துல நம்ம இதுல எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சார்ட்டையும் நீங்க வந்து கவனிக்கலாம். ஒவ்வொரு சார்ட்டும் உங்களுக்கு என்ன, நம்ம சார்ட்டோட சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம யாரு, இறைவன் யாரு, நம்ம உடம்பு எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது, இது எல்லாமே உங்களுக்கு இது வரும். இதுல இடையில அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு திருமண பொருத்தத்துக்குள்ள வந்துருவோம். திருமண பொருத்தத்துக்குள்ள வந்த உடனே இது எப்படி இணைக்கிறது, ஒவ்வொரு சரீரத்தை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளுக்கு வந்துடும். பொதுவாகவே லக்னபாவத்துக்கு 7ஆம் பாவம் எதிர்பாவகம் தான். லக்னபாவத்துக்கு 7ஆம் பாவம் எப்பவுமே எதிர்பாவகம் தான். நிறைய பாருங்க, இந்த பக்கம் கடக லக்னம்னா இந்த பக்கம் சந்திரனுக்கு எதிரி சனி, இந்த பக்கம் சிம்ம லக்னம்னா இந்த பக்கம் சிம்மத்துக்கு எதிரி சனி வரும். இந்த பக்கம் உங்களுக்கு நேசத்துக்கு துலாமும் ரிஷபத்துக்கு விருட்சகம் தான் உங்களுக்கு நண்பர்களா வரும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று பாதகாதிபதி வரும், எதிரியா வரும். இந்த எதிர்த்துவத்தை எப்படி சார் பொறுத்துறது? எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்த்தா வரும். இந்த மேசம் ரிஷபம், இந்த பக்கம் விருட்சகம் துலாம் தவிர 7வது லக்னம் எல்லாமே எதிர்பார்த்தா வரும். எதிர் முதிர்மா தான் இருக்கும். ஒன்று பாதகருக்கும் இல்லை எதிர்க்கிறகமா. இது எப்படி சார் பொறுத்துறது? ஒரு பூமியினுடைய அச்சுல வடதுருவம் தென்துருவம் 2 சுழலா தான் சுழல முடியும். ஒண்ணுதான் சுழல வேணா பிச்சுட்டு போயிடும். இந்த 2ஐயும் சமமா சுழல வைக்கணும். எதிர் துருவத்தை சுழல வைக்கணும். எதிர் துருவம்னா எதிர் அல்ல, தெளிவா கொண்டு. அதாவது ஆண் பெண் ஒரே தன்மை உடையவர்கள் அல்ல. ஆண் பெண்ணிலிருந்து வேறுபட்டவன், பெண் ஆணிலிருந்து வேறுபட்டவன்.
இந்த வேறுபாட்டை தான் அந்த பாவங்கள் காட்டுவதை தவிர நமக்கு எதிரானவர்கள் அல்ல. அங்க ஜோதிட பலன்ல அவன் பாதகாதிபதி எதிரி அப்படின்னு சொல்லணும். இங்க அப்படி அல்ல. எதிரெதிர் துருவங்களை எப்படி செயலோட வைக்கிறது? இப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கு ஏழாம் பாவம் புதனோட வீடாக தான் இருக்கும். அப்ப மனைவி பாதகாதிபதியே வந்துடுறாளா? இல்லையே. எத்தனையோ தனுசு லக்னக்காரங்கள் சந்தோஷமா அன்பான மனைவியோட, பாசத்தோடு இருக்கிற மனைவியோட, பாசத்தோடு இருக்கிற கணவனோட வாழ்ந்திருக்காங்களே. அப்ப அவங்க 7ஆம் அதிபதி பாதகாதிபதினால பாதகமே நடந்துருச்சா? இல்லையே. அப்ப அந்த 7ஆம் வீடு பாதகமா வரவங்களுக்கு எப்படி பொருத்தம் பார்க்கணும்? இதைத்தான் நம்ம அப்போ இது நீங்க சரமாகிய துலாத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு 7ஆம் வீடு மாரகஸ்தானம். அப்ப இது இது எங்கேயோ நீடிக்கும். நீ இடிக்கிறத சரிப்படுத்துறதுதான் சத்து. இது இது பூரா முடிச்சுட்டு 10 பொருத்துக்குள்ள போகும். நட்சத்திர பொருத்தத்துக்குள்ள கடைசியா போகும். நட்சத்திர பொருத்தம் யோனி பொருத்தம் இல்லையா? கவலையே வேண்டாம் சார். யானைக்கு சிங்கம் சார் அடிச்சு கொடு சார். யானைக்கு சிங்கம் ஒண்ணு அடிக்காது. யானையும் சிங்கமும், சிங்கம் அசைவம் ஒன்று மிருகம், யானை சைவம் ஒன்று மிருகம். இவருடைய தாம்பத்தியத்தில் வேறுபாடுகள் வித்தியாசப்படும். இவருடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசம். அப்ப அதுக்கு என்ன பண்றது? 8ஆம் அதிபதி இப்படிங்க. இருவரும் நண்பர்களாக இருந்தால் இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சித்தாந்தத்துல பொறுத்த இருக்கு. அது இருக்கான்னு பாருங்க. சொல்லி கொடுக்குற ஒழுக்கம் புரியுதுங்க. அப்ப இதையெல்லாம் சேர்த்து நம்ம கொண்டு வர்றதுதான் திருமண பொருத்தம். இது இல்லைன்னா இது இருக்கா, இது இல்லைன்னா இது இருக்கா, இது இந்த விதத்துல பொருந்தமா, இது இந்த விதத்துல பொருந்தமா, எந்த விதத்திலையும் பொருந்தாதுங்கும் போதுதான் பொருந்தலாம். அதை ஒரு தெளிவா கொடுத்துருவோம். அதோட திருமண மூர்த்தத்தையும் உங்களுக்கு இந்த வகுப்புல தொடர்ந்து கொடுத்துருவோம். மூர்த்தத்தை ஒவ்வொரு ஜாத்துக்கும் ஒவ்வொருமான மூர்த்தம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மூர்த்தம் அல்ல. எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது கிளாஸ் வரும்போது ஃப்ரெஷ்னஸா ஒரு எல்லாரும் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஆன் பண்ணிருங்க. நெத்தியில விபூதி, இறைவனுடைய திருநாமம், இது ஏதோ ஒன்று இருக்கணும். சுவாமியுடைய திருவருளை வேண்டி வந்து போருங்க. கட்டாயம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். புரியுதுங்களா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சசிமா?